ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கிளாஸ் ஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் எக்கானமி சிலபஸில் நிதி ஆயோக் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நிதி ஆயோக் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு முன்னாடியே பார்த்துருப்போம். பிளானிங் கமிஷன் பற்றி பார்க்கும் பொழுது 2014ஆம் ஆண்டு தான் இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்ப்போம். இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆக்சுவலாக இந்த நிதி அப்படிங்கிற வார்த்தை என்னத்தை சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிறது தான் இந்த நிதி அப்படிங்கிற வார்த்தைக்கான அப்ரிவேஷனாக நம்ம பார்க்கப்படுது. ஆக்சுவலாக பிளானிங் கமிஷன், அதாவது திட்டக்குழு அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. திட்டக்குழுவின் அடிப்படையில் 1951ஆவது ஆண்டு முதல் 2017 வரை இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார திட்டமிடுதல் அப்படிங்கிறத உருவாக்கி கொடுத்த மிகப்பெரிய பங்களிப்பை சார்ந்த ஒரு அமைப்பு தான் திட்டக்குழு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ இந்த திட்டக்குழு என்டிசின்னு சொல்லக்கூடிய தேசிய வளர்ச்சி குழு அப்படிங்கிறதனுடைய பங்களிப்பின் அடிப்படையில் இந்த திட்டக்குழுவை உருவாக்கிய திட்டங்கள் தேசிய வளர்ச்சி குழுவின் அடிப்படையில் எல்லா மாநில முதலமைச்சர்களினுடைய உறுப்பினர் அங்கத்தினை கொண்டு நாட்டில் பொருளாதார வளர்ச்சிக்காக இந்த 5 ஆண்டு திட்டங்கள் 12 5ஆண்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்ப்போம் இல்லைங்களா. அதுல 2014ஆவது ஆண்டு தான் இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்கப்படும். அதாவது திட்டக்குழுவுக்கு மாற்றாக நம்முடைய நிதி ஆயோக் என்ற அமைப்பு உருவாக்கப்படும் என்று பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் அறிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிற அமைப்பு நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்ப்போம் சரிங்களா. ஸோ இதுல என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது, அதோட ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் எப்படி, அதோட ஃபங்க்ஷனிங் எப்படி இருக்குது, அதில் நியமனங்கள் விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோஸ்ல கவர் பண்ணலாம் சரிங்களா. ஸோ நிதி ஆயோக் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிளானிங் கமிஷன், அதாவது திட்டக்குழுவிற்கு மாற்றாக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் நம்ம நிதி ஆயோக் அப்படின்னு நம்ம பார்ப்போம் சரிங்களா. ஸோ 13 ஆகஸ்ட் 2014 அன்று நம்மளுடைய பாரத பிரதமரான நரேந்திர மோடி அவர்கள் இந்த திட்டக்குழு அப்படிங்கிற ஒரு விஷயம் முழுவதுமாக இந்தியாவில் கலைக்கப்படுகிறது, இந்த திட்டக்குழுவுக்கு மாற்றாக நிதி ஆயோக் என்ற அமைப்பு உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் 15/2015 முதல் ஜனவரி முதல் இது நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் சரிங்களா. ஸோ எப்போதிருந்து நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா, இந்த டேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 ஜனவரி 2015 ஆன்வர்ட்ஸ் நம்ம நிதி ஆயோக் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படின்ட்டு சரிங்களா. ஸோ இதனுடைய மிக முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை மாற்றுவதற்கான தேசிய நிறுவனம்னு தான் இதை நம்ம டிரான்ஸ்லேஷன் சொல்லுவோம். அதற்காக தான் இந்த விஷயமே உருவாக்கப்பட்டது. முழுமையான திட்டமிடுதல் மற்றும் செயல்முறைகளை பரவலாக்கும் யோசனையுடன் தான் இது என்ன பண்ணப்பட்டிருக்குது, உருவாக்கப்பட்டிருக்குது. அப்ப இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னென்ன மாதிரியான முக்கியத்துவத்தை பெற்றுள்ளது, ஏன் திட்டக்குழு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மாற்றாக நிதி ஆயோக் என்ற அமைப்பு அப்படிங்கிறது ஒன்று உருவாக்கப்படணும் அப்படின்னா, பிளானிங் கமிஷன்ல இருந்த சில டிஃபிகல்டிஸை சார்ட் அவுட் பண்றதுக்காக தான் நமக்கு நிதி ஆயோக் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும். அது என்னென்னலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ பொதுவாக ஃபர்ஸ்ட் இதோட ஆர்கனோகிராம் நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு 1 ஜனவரி 2015 வந்தப்ப இதனுடைய ஸ்ட்ரக்சர், முன்னாடி பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, பிளானிங் கமிஷனுக்குன்னு ஒரு சேர்மேன் இருந்திருப்பாங்க. அவங்க தான் நம்ம பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருப்போம். வைஸ் சேர்மேன் அப்படின்னு நம்ம ஒருத்தங்களை சொல்லியிருப்போம், அல்லது டெபுட்டி சேர்மேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இது பிரைம் மினிஸ்டரால் நியமிக்கப்பட்டிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் 4 ஃபுல் டைம் மெம்பர்ஸ் இருந்திருப்பாங்க. அது இல்லாமல் சில பார்ட் டைம் மெம்பர்ஸ் அப்படிங்கிறவங்களும் இருந்திருப்பாங்க சரிங்களா. ஸோ இவங்க எல்லாத்தையும் கொண்டது தான் திட்டக்குழு அப்படின்னு நம்ம பார்ப்போம் சரிங்களா. ஸோ இவர்களின் அடிப்படையில் தான், இவர்கள் உருவாக்கக்கூடிய கொள்கையின் அடிப்படையில் தான் இந்தியாவில் திட்டமிடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி நிதி ஆயோக்குங்கிற ஒரு அமைப்பு உருவாக்கப்படும் பொழுது அதனுடைய தலைவராக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளானிங் கமிஷன்ல எப்படி அதனுடைய தலைவர்னு சொல்லிட்டு நம்ம பிரைம் மினிஸ்டர் சொல்றோமோ, அதே மாதிரி நிதி ஆயோக்கினுடைய சேர்பர்சனும் யார் தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய பிரைம் மினிஸ்டர் தான் சரிங்களா. அடுத்தது வைஸ் சேர்பர்சன். அப்போ பிளானிங் கமிஷன்ல எப்படி நமக்கு டெபுட்டி சேர்மேன் அல்லது வைஸ் சேர்மன் சொல்லுவோம், இங்கே ஒரு பர்சன் இருந்தாங்களோ அதே மாதிரி தான் நிதி ஆயோக்குக்கும் நமக்கு ஒரு வைஸ் சேர்பர்சன் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. இந்த வைஸ் சேர்பர்சன் அப்படிங்கிறவங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா
நம்ம பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கும் பொழுது நிறைய இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா நாமினேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துச்சு அப்படின்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடிய அதிகாரம் பெற்ற நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான். சரிங்களா? அப்போ பிரசிடென்ட் தான் எல்லா இடத்துக்கும் நாமினேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். பட் இந்த நிதி ஆயோக்கை பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட்னுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஏன்னா பிரசிடென்ட் அப்படிங்கிற அதிகாரமே பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்திய அரசியலமைப்பை சார்ந்ததாக தான் இருக்குமே தவிர நம்ம பொருளாதார கொள்கைகள் எல்லாத்துலேயுமே நம்ம அரசியலுக்கு தாண்டின ஒரு விஷயம் தான் இருக்கும். அதனால இந்த மாதிரியான பொருளாதார அமைப்புகள் எல்லாமே பிரைம் மினிஸ்டரினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். அதனால வைஸ் சேர்மனையும் இந்த சிஇஓன்னு சொல்லக்கூடிய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் போஸ்டையும் யாரால் நாமினேட் செய்யப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பிரைம் மினிஸ்டர்னால தாங்க இந்த 2 போஸ்ட்டுமே நாமினேட் செய்யப்படுது. சரிங்களா? ஸோ அந்த சிஇஓக்கு கீழே தான் ஃபுல் டைம் மெம்பர்ஸும் இருப்பாங்க, பார்ட் டைம் மெம்பர்ஸும் இருப்பாங்க, அது இல்லாமல் எக்ஸ் ஆஃபீஸோ மெம்பர்ஸும் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ பார்ட் டைம் மெம்பர்ஸ் மேக்ஸிமம் 2 தான் இருக்கணும். சில குறிப்பிட்ட நிறுவனங்கள்ல இருந்து தான் என்ன பண்ணுவாங்க, இவங்கள பார்ட் டைம் மெம்பர்ஸை தேர்ந்தெடுப்பாங்க. இதுவே எக்ஸ் ஆஃபீஸோ மெம்பர்ஸ், இந்த எக்ஸ் ஆஃபீஸோ அப்படின்னா எக்ஸிட் ஆன் த ஆஃபீஸ், அப்படின்னா ஆஃபீஸுக்கு வெளியில் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இவங்க ஆக்சுவலாக யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்டட் ஃப்ரம் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அதாவது லோக்சபா மூலியமாக எம்பிக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த எம்பிக்கள் மினிஸ்டர்ஸாக இருப்பாங்க இல்லைங்களா? எல்லாத்தையுமே நம்ம மினிஸ்டர்னு சொல்ல மாட்டோம். அந்த குறிப்பிட்ட அமைச்சரவை அப்படின்னு நம்ம உருவாக்குவாங்க. ஒவ்வொரு ஆட்சி மாற்றம் வரும் பொழுதும் அமைச்சரவை அப்படிங்கிறது புதிதாக உருவாக்கப்படும். அப்ப அந்த அமைச்சர்களாக இருக்கக்கூடிய நபர்களை தான் பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுவார், நாமினேட் பண்ணுவார். ஸோ மேக்ஸிமம் 4 மெம்பர்ஸ். அப்போ கண்டிப்பாக நம்ம நிதி ஆயோக் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் எக்ஸ் ஆஃபீஸர் மெம்பர்ஸாக 4 கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் நமக்கு கண்டிப்பாக இருப்பாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் கவர்னிங் கவுன்சிலில் பார்க்கும் பொழுது இப்போ நாம் பிளானிங் கமிஷனில் இந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் தான் அப்படியே இருந்துச்சுன்னு பார்த்தோம். அதுவே என்டிசி அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு முழுக்க ஆக்சுவலாக இந்த என்டிசி பார்த்தீங்கன்னா 1952 வந்திருக்கும். சரிங்களா? ஸோ என்டிசி பொறுத்த வரைக்கும் இதில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா மாநில முதலமைச்சர்களும் மற்றும் லெப்டினன்ட் கவர்னர்ஸும் சொல்லக்கூடிய துணைநிலை ஆளுநர்களும் இருப்பாங்க. அதே மாதிரி நமக்கு இங்கே கவர்னிங் கவுன்சில்னு நீங்கள் வரீங்க அப்படின்னாலும் இதுலேயும் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லா மாநில முதலமைச்சர்கள் மற்றும் லெப்டினன்ட் கவர்னர்ஸ் ஆஃப் த யூனியன் டெரிட்டரிஸ், அதாவது யூனியன் பிரதேசங்களினுடைய துணைநிலை ஆளுநர்கள் மற்றும் மாநிலத்தினுடைய சீஃப் மினிஸ்டர்ஸ், முதலமைச்சராக இருக்கக்கூடியவங்க தான் கவர்னிங் கவுன்சிலில் இருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் ரீஜனல் கவுன்சில், மண்டல கவுன்சில்னு ஒன்று இருக்கும், மண்டல குழுன்றும். இதுலேயும் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் அண்ட் லெப்டினன்ட் கவர்னர்ஸ். இது மட்டும் இல்லாமல் சிறப்பு அழைப்பாளர்களாக ஸ்பெஷல் இன்வைட்டிஸாக பல்வேறு துறைகளை சார்ந்த எக்ஸ்பர்ட்ஸ், அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான துறைகளாக வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி சில துறைகளினுடைய ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் பிராக்டிஸ்னர், ஸோ பொருளாதாரம் சார்ந்த அறிவு பெற்றிருக்கக்கூடிய நபர்களாக தான் என்ன பண்ணப்படுது, இந்த அமைப்பு மற்றும் அதில் இருக்கக்கூடிய அங்கத்தினர்கள் உருவாக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா? பாருங்க, நிபுணர்கள், வல்லுநர்கள் மற்றும் துறை வல்லுநர்கள். ஸோ இவ்வாறு தான் நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குதுங்க, நிதி ஆயோக் அப்படிங்கிற அமைப்பினுடைய ஒரு ஆர்கனோகிராம் அப்படிங்கிறது உருவாயிருக்குது. ஸோ தலைவர், துணைத் தலைவர் அல்லது துறை தலைவர்னு சொல்லலாம். சிஇஓ பாருங்க, தலைமை நிர்வாக அதிகாரி. சரிங்களா? ஸோ இந்த 2 விஷயம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த துறை தலைவரும் தலைமை நிர்வாக அதிகாரியும் இந்த அலுவல் சார்ந்த உறுப்பினர்கள் இவங்க எல்லாமே யாருனால நியமிக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. சரிங்களா? ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? அப்போ இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரில் தான் நம்ம நிதி ஆயோக் அப்படிங்கிறது ஃப்ரேம் ஆகிருக்குதுங்க. சரியா? ஸோ இந்த நிதி ஆயோக்கினுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது 2015 நடைமுறைப்படுத்தப்பட்டு இன்றைக்கு வரைக்குமே நிதி ஆயோக்கினுடைய பல்வேறு குறியீடுகள் பொருளாதாரம் சார்ந்தும் அரசியல் சார்ந்தும் பல முக்கியத்துவத்தை வழங்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அப்போ கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணி இதை கொண்டு போகணுங்கிறது கிடையாது. பட் ஜென்ரலாகவே ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸை பேஸ் பண்ணி பார்க்கும் பொழுது நிதி ஆயோக்கினுடைய செயல்பாடுகள் ஒவ்வொரு டெவலப்மெண்ட்ஸுக்காக பல்வேறு நிலைகளில் தங்களுடைய டெவலப்மெண்ட்ஸை கொடுத்துட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதனுடைய தலைவர், சேர்மேன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி தான் இதனுடைய சேர்மேன், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுவே வைஸ் சேர்மேன் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் ராஜீவ்குமார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய மெம்பர்ஸினுடைய டீட்டெயில்ஸுங்க. ஸோ முன்னாடி ஃபஸ்ட்டு நிதி ஆயோக் வந்துச்சு பார்த்தீங்களா நடைமுறைக்கு, அப்போ ஃபஸ்ட்டு வைஸ் சேர்மேனாக யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் பனகாரியா. ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு வைஸ் சேர்மேன் ஆஃப் த நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரெசன்ட்லி
ராஜீவ் குமார் ஹோல்ட்ஸ் த பொசிஷன் ஆஃப் வைஸ் சேர்மன் ஆஃப் நிதி ஆயோக் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இதுவே செயற்குழு எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டின்னு நீங்க வரீங்க அப்படின்னா எல்லா மாநில முதலமைச்சர்களும் மற்றும் நம்ம யூனியன் பிரதேசங்களினுடைய துணைநிலை ஆளுநர்கள் லெப்டினன்ட் கவர்னர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இவங்க எல்லாம் தான் இருப்பாங்க. இதுவே 2 டெம்பரவரி மெம்பர்ஸ் இருப்பாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அவங்க சில முக்கியமான பல்கலைக்கழகங்கள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் துறை சார்ந்த நிறுவனங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் டெம்பரவரி மெம்பர்ஸ். சரிங்களா? ஸோ அப்போ பாலிசிஸ் ஃப்ரேம் பண்ணும் பொழுது எது மாதிரியான ரெக்யர்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இந்த டெம்பரவரி மெம்பர்ஸ் ஃபில் பண்ணுவாங்க. இதுவே ஃபுல் டைம் மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் மைபக் டெப்ரே, வி.கே. சரஸ்வத் அண்ட் ரமேஷ் சந்த் அண்ட் டாக்டர் வி.கே. பால் அப்படிங்கிறவங்க தான் 4 ஃபுல் டைம் மெம்பர்ஸ் ஆஃப் த நிதி ஆயோக் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இவங்க எல்லாமே ஃபுல் டைம் மெம்பர்ஸாக என்ன பண்ணுவாங்க? நிதி ஆயோக்கினுடைய செயல்பாடுகள் உருவாக்குதல் மற்றும் அதை நடைமுறைப்படுத்துதல் மற்றும் அதனுடைய ரிப்போர்ட் மானிட்டரிங் அண்ட் எவாலுவேஷன் சொல்லிட்டு எல்லா விஷயங்களுமே இந்த மிக முக்கியமான நபர்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம முதல்ல பார்த்தோம், பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா 4 மெம்பர்ஸ், அதாவது யூனியன் மினிஸ்டர்ஸ்ல இருந்தும் 4 மிக முக்கியமான நபர்களை நம்மளுடைய அமைச்சரவை, அதாவது மத்திய அமைச்சரவைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ், அதாவது எம்பிஸா தேர்ந்தெடுக்கப்படுறவங்க தான் சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் ஆகுவாங்க. இதே ஸ்டேட்ல எம்எல்ஏஸா தேர்ந்தெடுக்கப்படுறவங்க ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் ஆகுவாங்க. சரிங்களா? அப்படி இந்த எம்பிஸ் மூலியமாக உருவாக்கப்பட்ட இந்த யூனியன் மினிஸ்டர்ஸ் தான் 4 பேர்த்த என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆஃபீஸோ மெம்பர்ஸாக, நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், அலுவலகத்திற்கு வெளியில். அப்ப இவர்களினுடைய பங்களிப்பு மட்டும் இருக்கும், ஆனால் முழுமையாகவும் என்ன பண்ண மாட்டாங்க, அந்த ஆஃபீஸில் அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ்ங்கிறது இருக்காது. பட் இந்த 4 மினிஸ்டர்ஸுமே யாரால ரெக்கமெண்டேஷன் பண்ணி அப்பாயிண்ட் பண்ணப்படுவார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான். அதே மாதிரி தான் சிஇஓ அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டும். ரீசெண்ட் டைம்ஸில் இந்த சிஇஓ அப்படிங்கிற போஸ்ட் வந்து ரொம்ப பிரபலமானதாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. ஸோ நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் அல்லது நிறைய நிறுவனங்கள் சார்ந்த சிஇஓ அப்படிங்கிறதுனுடைய முக்கியத்துவம் இருக்குது. அந்த மாதிரி அரசு அமைப்பான இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிறதுக்கும் சிஇஓ அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. இப்போ ப்ரெசென்ட்லி யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமிதாப் காந்த் அப்படிங்கிறவர் தான் கரண்ட்லி சிஇஓ ஆஃப் த நிதி ஆயோக் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் மெயினாக ப்ரெசன்ட் டேஸில் ப்ரெசன்ட் பொசிஷன் ஆஃப் த நிதி ஆயோக் அண்ட் இட்ஸ் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்போ மேஜர் டிஃப்ரென்ஸ் நிதி ஆயோக்கும் திட்டக்குழுவுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன, மேஜரான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சேர்பர்சன்ல எந்த சேஞ்சஸுமே கிடையாதுங்க. ஏன்னா நிதி ஆயோக்கும் பிளானிங் கமிஷனுக்கும் என்ன பெருசா டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு முழு ரெஸ்பான்சிபிலிட்டி. என்ன ரீசன் அப்படின்னா, பிளானிங் கமிஷன் நல்லா தானே நமக்கு ஒரு திட்டமிடுதலின் மூலமாக நாட்டினுடைய வளர்ச்சிக்காக அதிக பங்களிப்பை வழங்கியது. பின் எதற்காக இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிற அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். சரிங்களா? அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், சேர்பர்சன் பார்த்தீங்கன்னா பிளானிங் கமிஷனாக இருந்தாலும் பிரைம் மினிஸ்டர் தான், நிதி ஆயோக்கா இருந்தாலும் பிரைம் மினிஸ்டர் தான். சரிங்களா? இதுவே வைஸ் சேர்பர்சன் சொல்ல போனால் இது அப்பாயிண்டட் பை த சிஎம் தான். அதே மாதிரி டெபுட்டி சேர்மேன் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களும் நாமினேட் பண்ணுறாங்க. இவங்களுடைய அதிகாரம் பார்த்தீங்க அப்படின்னா கேபினெட் அமைச்சருக்கு நிகரான அதிகாரம் அப்படின்னு பார்க்கலாம் வைஸ் சேர்மன். சரிங்களா? இதுவே கவர்னிங் கவுன்சில்னு பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஆல் த ஸ்டேட்ஸ் அண்ட் லெப்டினன்ட் கவர்னர்ஸ் ஆஃப் த யூனியன் டெரிட்டரிஸ்ன்னு பார்ப்போம். இதுவே பிளானிங் கமிஷன் பார்க்கும்பொழுது நிர்வாகம் முழுக்க என்டிசி. ஆக்சுவலாக இந்த என்டிசின்னு சொல்கிறத தேசிய வளர்ச்சி குழுன்னு நம்ம சொன்னாலும் இதனுடைய மிக முக்கியமான மெம்பர்ஸ் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர்ஸும் தான். சரிங்களா? அதே மாதிரி மெம்பர் செக்ரட்டரி பாருங்க, சிஓ டு பி அப்பாயிண்டட் பை த பிரைம் மினிஸ்டர். சிஓ தான் என்ன பண்ணப்படுது, அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுது. அதுவே பிளானிங் கமிஷன் இருந்தப்ப பார்த்தீங்கன்னா செக்ரட்டரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நம்ம நார்மலாக என்ன ப்ராசஸ் நடக்குமோ ஒரு மெம்பர் செக்ரட்டரி எப்படி கவர்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு துறைக்கும் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் இதுக்கும் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இதே பார்ட் டைம் மெம்பர்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது தேவைக்கு ஏற்ப அந்த டைமுக்கு என்ன மாதிரியான பாலிசிஸ் ஃப்ரேம் ஆகுதோ அதை பொறுத்து நமக்கு நிதி ஆயோக்கில் உருவாக்குவாங்க. இதே பிளானிங் கமிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான பார்ட் டைம் மெம்பர்ஸுமே இருந்தது கிடையாது, அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறதே கிடையாது. இதே ஃபுல் டைம் மெம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிளானிங் கமிஷன் மாதிரியே ரெப்ரசென்ட் பண்ணி வந்த மாதிரி இருந்திருக்கும். கடைசியாக பிளானிங் கமிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம் மெம்பர்ஸ் தான் 8 பேர் இருந்தாங்க. பட் அது எல்லாத்தையும் ஃபார்முலேட் பண்ணி தான் நமக்கு என்ன பண்ணிட்டாங்க, நிதி ஆயோக் வந்தப்ப இவ்வளோ மெம்பர்ஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு 4 ஃபுல் டைம் மெம்பர்ஸ் மட்டும் நமக்கு கொண்டு வந்துருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் த நிதி ஆயோக் அண்ட் பிளானிங் கமிஷன் அப்படின்னு பார்ப்போம். இப்போ நிதி ஆயோக்கும் பிளானிங் கமிஷனுக்கு அப்படி என்னதான் சார் பெரிய வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ஒரு மாநிலத்தினுடைய வளம் அல்லது ஒரு மாநிலத்தினுடைய கொள்கைகளை வடிவமைத்தல் அப்படிங்கிறது மத்திய அரசால் உருவாக்கப்பட்டு இந்தியாவினுடைய எல்லா மாநிலங்களுக்கும் அந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்த ட்ரை பண்ணும் பொழுது எல்லா மாநிலத்திற்குமே அந்த விஷயம் தேவையில்லாத ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த காரணத்தினால எல்லா மாநிலத்துக்கும் அவங்க உருவாக்கப்படக்கூடிய கொள்கைகள் அவங்க வச்சிருக்கக்கூடிய நோக்கம் அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட முடியாத ஒரு சூழ்நிலை நிலவனுச்சு. அது மட்டும் இல்லாம 12 ஐந்தாண்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டதன் அடிப்படையில் இந்தியாவினுடைய அடிப்படை தேவை முதல் அவங்களுடைய தொழில் வளர்ச்சி மற்றும் வளங்களை பயன்படுத்துதல் மற்றும் தொழிற்சாலைகளினுடைய உருவாக்கம், வேலைவாய்ப்பு உருவாக்கம், அந்நிய நேரடி முதலீடுகள்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களுமே ஒரு ஸ்டேஜ்ல நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ அப்ப அதற்கு பிறகும் 5 ஆண்டுகள் ஒரே மாதிரியான ஒரு திட்டத்தை நோக்கி நம்மளுடைய செயல்பாடுகளை மேற்கொண்டால் வளர்ச்சி பெறுவதற்கான காலம் அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனாலதான் இந்த 5 ஆண்டு திட்டங்களுக்கு மாற்றாக நிதி ஆயோக் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது. ஸோ 2014 வரைக்குமே பார்த்தீங்கன்னா பெரிய அளவிலான வளர்ச்சி அப்படிங்கிறது நம்மளுடைய 8வது ஐந்தாண்டு திட்டத்திற்கு பிறகே நமக்கு நிறைய வளர்ச்சிகள் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நம்ம பார்ப்போம். பட் மனிதவள மேம்பாடு மற்றும் நாட்டினுடைய தலா வருமானம் அல்லது தேசிய வருமானம் மற்றும் மக்களினுடைய வாழ்வாதாரம், வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 3ஆம் நிலைத்துறை எப்போது அதிக பங்களிப்பை வழங்க ஆரம்பித்ததோ அப்போது இதுதான் இம்ப்ரூவ் ஆனிச்சு அப்படின்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? அப்போ ஒரு நாட்டினுடைய கொள்கை கிட்டத்தட்ட முடிஞ்ச அளவுக்கு நம்ம வடிவமைச்சு முடிச்சிட்டோம். அதன் மூலியமாக உருவாக்க வேண்டிய உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இது எல்லாமே முழுமையான அளவு ஓரளவுக்கு உருவாக்கப்பட்டு விட்டது. இதன் மூலியமாக சமூக கட்டமைப்பாக இருக்கக்கூடிய விஷயங்களின் மூலமாக மக்களினுடைய வாழ்வாதாரம் மேம்படுவதாகவும் பொருளாதார கட்டமைப்பாக இருக்கக்கூடிய விஷயங்களின் சார்பாக அரசுக்கு கிடைக்கப்பட வேண்டிய வருமானம் அப்படிங்கிறதும் அமையக்கூடிய வகையில் திட்டக்குழுவின் வாயிலாக, திட்டக்குழுவால் உருவாக்கப்பட்ட 5 ஆண்டு திட்டங்களின் வாயிலாக இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. அப்ப அதை தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது இன்னும் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்த காரணத்தினாலையும் இதற்கு மாற்றாக 5 ஆண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த ஒவ்வொரு வருடமும் நாம மேற்கொள்ளும் பொழுது அதிகமான வளர்ச்சி மற்றும் ஒரு மாநிலத்திற்கு தேவைப்படக்கூடிய அத்தியாவசிய விஷயங்களை ஒரு மத்திய அரசால பண்ணி கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் நிதி ஆயோக் என்ற அமைப்பு மத்திய அரசால் உருவாக்கப்பட்டதுங்க. சரிங்களா? அப்ப இவர்களுடைய மிக முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாநிலத்தினுடைய உண்மையான அத்தியாவசியமான தேவையை வளங்களை பயன்படுத்தி வேலை வாய்ப்பை உருவாக்கி வறுமையை குறைத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி வாழ்வில் நல்ல ரீதியான மாற்றங்களை கொண்டு வருவதற்காக மட்டுமே நிதி ஆயோக் அப்படிங்கிற அமைப்பு தனித்துவமாக செயல்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா இதன் மூலியமாக ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள் அல்லது அவங்க நடைமுறைப்படுத்தக்கூடிய திட்டங்கள் மக்களை நேரடியாக அவர்கள் தேவைக்கு ஏற்றவாறு அங்கு இருக்கக்கூடிய வளங்களுக்கு ஏற்றவாறு உருவாக்கப்படுவதால் திட்டக்குழுவிற்கு மாற்றாக நிதி ஆயோக்கினுடைய செயல்பாடுகள் அதிக முக்கியத்துவத்தை பெறுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸ் பார்க்கலாம். அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு நீங்க பார்க்கும் பொழுது நமக்கு சில முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே இதுல சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்டிங் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்ங்க. அப்ப இந்த கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டாட்சி முறையின் முன்னிலைப்படுத்துதல். அதாவது அரசு வகுக்கக்கூடிய திட்டங்கள் நமக்கு எப்படியெல்லாம் உருவாக்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அரசு நம்முடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கூட்டாட்சி அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஃபெடரல் கண்ட்ரி அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்படின்னா மத்திய அரசு பிளஸ் மாநில அரசு அப்படின்னு தான் நம்மளுடைய ஆட்சி நிர்வாகம் என்ன பண்ணப்பட்டிருக்குது, உருவாக்கப்பட்டிருக்குது. அப்ப இதன் அடிப்படையில் நீங்க பார்க்கும் பொழுது கூட்டாட்சி முறையிலான ஒரு விஷயத்தை உருவாக்குவதற்காக மட்டுமே என்ன பண்ணப்படுது, நம்மளுடைய நிதி ஆயோக் அப்படிங்கிறது முக்கியமாக செயல்படுது. அது மட்டும் இல்லாம அரசு உருவாக்கக்கூடிய கொள்கைகளில் அனைத்து மாநிலங்களுமே எந்த விதமான தயக்கமும் இன்றி உள்ள வரணும், அவங்களுடைய பங்களிப்பை வழங்கணும் அப்படிங்கிறது தான் நிதி ஆயோக்கினுடைய மிக முக்கியமான நோக்கம். அது மட்டும் இல்லாம எல்லா திட்டங்களுமே கிராமப்புறத்தினுடைய அளவில் மட்டுமோடு அல்லாமல் அதற்கான கிராமப்புற மேம்பாட்டு திட்டங்களை ஒன்றாக உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய மிக முக்கியமான நோக்கமாக கருதப்படுதுங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம ஸ்பெஷல் அட்டென்ஷன் ஸோ நான் பெனிஃபிட்டிங் எக்கனாமிக் ப்ராக்ரஸ், அதாவது எந்தெந்த காலகட்டங்களில் பொருளாதார வளர்ச்சியில் உரிய பயன்களை பெற இயலாத பிரிவினருக்கு, அதாவது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்குமே எல்லா ஸ்கீம்ஸுமே கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்போ உண்மையாலுமே யாருக்கு ஒரு நீடி இருக்குதோ அவங்களுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்,
அவங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய ஸ்கீம்ஸை நம்ம கொடுத்து அவங்களுக்கான ஸ்பெஷல் அட்டென்ஷன் நம்ம கொடுக்கும் பொழுது க்ரோத் அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் எக்கனாமிக் பாலிசிஸை பொறுத்த வரைக்கும் நேஷனல் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி, அதாவது தேசிய பாதுகாப்பு நலனை ஒருங்கிணைக்கும் வகையாக தான் பொருளாதார கொள்கை அப்படிங்கிறது வடிவமைக்கப்பட வேண்டும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் தொடர்பு படைப்பாக மேம்பாட்டுகளுக்கான பின்னூட்டம், அதாவது இன்னோவேஷன் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், புதுசாக நம்ம உருவாக்கப்படக்கூடிய திட்டங்கள் மற்றும் அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய பொருட்களினுடைய உற்பத்தி மற்றும் அதனுடைய பயன்பாடுகள் அப்படிங்கிறத வச்சு பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் நமக்கு புதுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறது மிக முக்கியமான நோக்கம். அது மட்டும் இல்லாமல் நிதி ஆயோக்கினுடைய இம்பார்ட்டண்ட்டான பாலிசி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திங்க் டேங்க் பாலிசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதாவது சிந்தனை பெட்டகம் அப்படின்ட்டு. அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களின் அடிப்படையில் தேசிய மற்றும் சர்வதேச சிந்தனையாளர்களினுடைய பங்களிப்பு இருக்கின்ற காரணத்தால் முழுமையான அத்தியாவசியமான தேவையான திட்டங்கள் உருவாக்கப்படலாம். சரிங்களா? அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டராக கருதப்படுதுங்க. அதே மாதிரி நாலேஜ் இனோவேஷன் அண்ட் என்டர்பிரனல் சப்போர்ட் சிஸ்டம், அதாவது தொழில் முனைவோராக மாற்ற வேண்டும், அவர்களுக்கான அடிப்படை அறிவு மற்றும் அவர்களுக்கான படைப்பாக்கம் ஆகியவற்றையும் நாம் அதிகப்படுத்தி கொடுத்தல் அப்படிங்கிறது அரசினுடைய தலையாய கடமையாக கருதப்படுதுங்க. இது மட்டும் இல்லாம மற்ற துறைகள் சார்ந்து ஏற்படக்கூடிய சச்சரவுகள், ரெசல்யூஷன் ஃபார் த இன்டர் செக்டாரல் அண்ட் இன்டர் டிபார்ட்மெண்டல் இஷ்யூஸ். அப்ப ஒரு விஷயத்தை நம்ம நடைமுறைப்படுத்தும் பொழுது அதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை ஒரு டிபார்ட்மெண்டலுக்குள்ளேயோ அல்லது ஒரு துறைகள் ரீதியாகவோ அல்லது மாறுபட்ட துறைகள் ரீதியாகவோ ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளையும் தீர்வு காண்பதற்காகவும் என்ன பண்ணப்படுது, இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிறது செயல்படுதுங்க. அது மட்டும் இல்லாம சிறந்த ஆளுமையை வழங்குதல் மற்றும் அதற்கான ஆய்வுக்கான சிறந்த கவனத்தை செலுத்துதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா கருதப்பட்டது. அது மட்டும் இல்லாம தகவல் தொழில்நுட்பம் அல்லது நாம் பயன்படுத்தக்கூடிய எல்லா விதத்திலுமான தொழில்நுட்பம் மற்றும் மேம்பட்ட நிலையினுடைய உயர்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் தகுதிப்படுத்துதல் அப்படிங்கிறது அதிக கவனத்தை செலுத்துவதாக நிதி ஆயோக்கினுடைய இலக்காக சொல்லப்படுதுங்க. அப்ப ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில எக்ஸ்பிளனேஷன்ஸ் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட்டினுடைய உண்மையான பொருளாதார வளர்ச்சி மற்றும் யாரினுடைய தேவை ரொம்ப முக்கியமானதாக இருக்குதோ, யாருக்கு உதவி அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுதோ அவர்களை நோக்கி உருவாக்கப்படக்கூடிய ஒரு செயலாக்க திட்டமாக தான் நிதி ஆயோக் அப்படிங்கிறது செயல்படுதுங்க. சரிங்களா? ஸோ முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, காம்படேட்டிவ் அண்ட் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். அப்படின்னா மாநிலங்கள் மற்றும் நாட்டினுடைய கொள்கை வடிவமைக்கிறதுல எல்லாத்தினுடைய பங்களிப்பும் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதில் சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி நாட்டின் நிகழ்வுகளில் மாநிலங்களை பங்கெடுக்க வைத்தல். அப்போ நாட்டினுடைய நிகழ்வுகள்னா சில முக்கியமான விஷயங்கள் நடைமுறைப்படுத்தும் பொழுது அதில் அனைத்து மாநிலங்களுமே பங்களிப்பை வழங்க வேண்டும். அடுத்தது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங், அதாவது பரவலாக்கப்பட்ட திட்டமிடுதல் அல்லது நம்ம மத்தியில் உருவாக்கப்படாத திட்டமிடுதல் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா மத்திய அரசால் ஒரு திட்டம் உருவாக்கப்பட்டு அது மாநிலத்தின் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும், அதாவது நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது அது பல சிக்கல்களையும் சில பிரச்சனைகளையும் கிரியேட் பண்ணும். அப்படி இல்லாம நிதி ஆயோக்கினுடைய மிக முக்கியமான பணியை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங். அப்படின்னா மத்தியில் திட்டமிடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. மாநிலத்தினுடைய தேவை அம்மாநில அரசாலேயே கோரப்பட்டு அது மத்திய அரசால் என்ன பண்ணப்படுது, நடைமுறைப்படுத்தப்படுதுங்க. இது ஒரு மிக முக்கியமான விஷயமாக கருதப்படுதுங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு முழுமையான ஒரு விஷயமாக கருதப்பட வேண்டியது நிபுணர்களினுடைய கூட்டமைப்பை உருவாக்குதல்ங்க, நெட்வொர்க் ஆஃப் எக்ஸ்பர்டைஸ். அப்ப ஒவ்வொரு துறை சார்ந்தும் உருவாக்கப்படக்கூடிய நிபுணர்களை அவர்களினுடைய பங்களிப்பை அதிகப்படுத்தி அவர்களினுடைய செயல்பாடுகள் முழுவதுமாக பயன்படக்கூடிய வகையில் நிபுணர்களின் கூட்டமைப்பை உருவாக்கணும். அது மட்டும் இல்லாம எப்போதுமே நாம் மேற்கொள்ளக்கூடிய திட்டமிடுதல் அப்படிங்கிறது தற்காலத்திற்கு மட்டும் வராமல் பிற்காலத்தையும் நோக்கி நாம் வகுக்கக்கூடிய திட்டங்கள் முக்கியமான பங்களிப்பை பெறுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஹார்மனைசேஷனுங்க, அதாவது உகந்ததாக்குதல், அதாவது எல்லா துறைகள்லையுமே, அதாவது இப்போ நமக்கு பிரைமரி செகண்டரி டெர்ஷரின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இதில் செகண்டரிலையும் பிரைமரிலையும் நமக்கு பெரிய அளவிலான கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படிங்கிறது ஜிடிபிக்கு கிடையாது. ஆனால் பிரைமரின்னு பார்க்கும் பொழுது 60% டோட்டலாக ஜிடிபியில் பிரைமரி எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுதோ அதில் 60% ஆக்குபேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் தான். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு துறை சார்ந்தும் அவர்களுக்கான அடிப்படையான விஷயங்கள் பார்க்கும் பொழுது இந்த துறைகள் 3 துறைகளில் பணியாற்றக்கூடிய நபர்களினுடைய வாழ்வியல் ரீதியான விஷயங்கள், அவங்க
அவங்க பணியாற்றக்கூடிய விதம், அவர்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்பொழுது மூணுமே வித்தியாசமா இருக்கும். அப்ப எந்த துறையாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை ஒருங்கிணைந்து செயல்படுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. அதன் மூலியமாக தான் ஒரு நல்ல சூழ்நிலையை உகந்ததாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது நிதி ஆயோகனுடைய மிகப்பெரிய நோக்கம். அது மட்டும் இல்லாம சச்சரவுகளை தீர்த்து வைத்தல். அப்ப ஒவ்வொரு இடங்களுக்கும் அரசினுடைய திட்டங்களை நடைமுறைப்படுத்தும் பொழுது அதை வேகமா நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னா மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அலுவலர்கள் மற்றும் அந்த துறைகள் சார்ந்த விஷயங்கள் மிக முக்கியமானதாக கருதப்படுது. அப்பதான் அந்த திட்டம் என்னாகும், முழுமையாக மக்களை சென்றடையும். அப்ப அவ்வாறு நடைமுறைப்படுத்துவதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களையும் தீர்த்து வைத்தலுக்கான அனுபவமும் அது சார்ந்த விஷயங்களும் யார்கிட்ட தான் இருக்குது, நிதி ஆயோகம் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம வெளியுலக தொடர்பை ஒருங்கிணைத்தல். அப்ப வெளிநாட்டு நிபுணர்கள்கிட்ட இருந்து நம்ம என்ன பண்றோம், பல ஆலோசனைகளை பெறுகிறோம். இதனால நம் நாட்டினுடைய நிதி வளம் அப்படிங்கிறது கண்டிப்பாக பெருகும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம அலுவலக ரீதியான நிறைய விஷயங்களை முடிவெடுக்கிறதுக்கு வெளிநாட்டினுடைய நிபுணர்களின் கருத்துக்களும் நமக்கு ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுதுங்க. அது மட்டும் இல்லாம நாம் வகுக்கக்கூடிய திட்டம் நம் நாட்டில் முழுவதுமாக என்ன பண்ணும், பயன்படுத்தப்பட வேண்டும். அவ்வாறுதான் என்ன பண்ணும், நம் திட்டங்களை வடிவமைக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு புதிய திட்டங்கள் வருதும் அப்படின்னாலும் அதை நடைமுறைப்படுத்தி செயல்படுத்துதல் அப்படிங்கிறதுக்கான சில முக்கியமான திறன்கள்ங்கிறது நமக்கு இருக்கும். ஸோ அந்த திறனை பயிற்சியின் அடிப்படையில் நாம் என்ன பண்ண போறோம், எல்லாத்துக்கும் வழங்கும் பொழுது அவர்களினுடைய மேம்பட்ட நிலை அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்லும். ஸோ இதன் அடிப்படையிலான ஒரு சிறந்த நிர்வாகம் அப்படிங்கிறது அமையும். அதற்காக தான் இந்த திறன் உருவாக்குதல் அப்படிங்கிறது ஒரு தனி ட்ரைனிங் ப்ராசஸ் மாதிரி எல்லா இடங்கள்லையுமே வச்சிருப்பாங்க. இது மட்டும் இல்லாம மானிட்டரிங் அண்ட் எவால்வேஷன். அப்ப அரசு செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை பார்க்கும் பொழுது நிதி ஆயோக் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய செயல்பாடுகளை எல்லாத்தையும் ஃபார்முலேட் பண்ணி அதற்கான டாக்குமெண்டேஷனையும் நமக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கும். ஸோ இதன் அடிப்படையில் தான் அரசால் உருவாக்கப்படக்கூடிய பல திட்டங்களினுடைய செயல்பாடுகள், அதனுடைய வெற்றி, அதனுடைய எல்லா விதமான டேட்டா பேஸையும் நமக்கு என்ன பண்ணுவாங்க, நிதி ஆயோக் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? இப்படிதான் நமக்கு பார்த்தீங்கன்னா அட்டால் இன்னோவேஷன் மிஷன், ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் மற்றும் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, நேஷனல் மெடிக்கல் கமிஷன் இருந்தது, மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை மாற்றி அமைத்தது நம் நிதி ஆயோக்கின் மூலமாக மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நிதி ஆயோக்கினுடைய மிக முக்கியமான பணிகளாக கருதப்படுகிறது.